மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாசஸ் ப்ரொஃபைல் சேனல். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. முடிஞ்சிச்சுன்னா ஒரு நோட்டு பென் எடுத்து இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அது நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ முக்கியமான 2 விஷயங்கள் பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அப்ளிகேஷன் என்னென்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும், போன வருஷம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, அந்த மிஸ்டேக்கை நம்ம இந்த வருஷம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் வெரி க்ளோஸ் டு அப்ளிகேஷன் டே. கமெண்ட் செக்ஷனில் இன்னும் நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும்னு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். திருப்பி அதை பற்றின வீடியோஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணி இந்த கவுன்சிலிங்காக காத்திருந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நமக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்திடும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ராங் இன்ஃபர்மேஷன் இல்லைனா ராங் டேட்டா கொடுக்கறது. அதாவது நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷனும் அதோட சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கும்போது இன்னொரு இன்ஃபர்மேஷனும் அதில் இருந்துச்சு அப்படின்னா இது ராங் இன்ஃபர்மேஷன், ராங் டேட்டான்னு சொல்லி அப்ளிகேஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளில் நீங்கள் ஒரு மார்க் ஷீட் கொடுக்குறீங்க, அதில் உள்ள மார்க்ஸ் எல்லாம் வேறையாக இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் வேறையாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து ஸ்டூடெண்டோட சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட மார்க் ஷீட், டிசி, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதெல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது, மல்டிபிள் அப்ளிகேஷன் போடுறது. ஒரு அப்ளிகேஷன் போடுவோம், அதில் ஏதாவது எரர் இருக்கும், சரி மறுபடியும் இன்னொரு அப்ளிகேஷன் போடுறது, அடுத்து மறுபடியும் நம்ம வந்து அதுலேயும் ஏதாவது எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு அப்ளிகேஷன் போடுறது. இப்படி திருப்பி நிறைய அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக எல்லா அப்ளிகேஷனையும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து டைமிங். அவங்க ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டைமிங்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடணும். அதுக்கு லேட்டாக வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா மேபி வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களோட மார்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதை வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணாமல் பாதி ஃபில் பண்ணி பாதி விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சின்ன காரணங்களுக்காக என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய பிளெண்டர் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏனி போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க, அதிலிருந்து நம்ம என்ன லெசன் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் நம்ம அந்த மிஸ்டேக்ஸை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது. ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போன உடனே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடியை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மறந்துட்டாங்க. இந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் உங்களால் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியையும் மறக்காமல் நோட் பண்ணி வைக்கணும். இது நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அண்ணா அப்ளை பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி முடித்தோன்னா லாகின் ஐடி என்ன, பாஸ்வேர்டு ஐடி என்ன அப்படிங்கிறத கேட்டு மறக்காமல் பேப்பரில் எழுதி வாங்கிக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு யூஸில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி தான் நீங்கள் கொடுக்கணும். யூஸ் பண்ணாத மெயில் ஐடியோ இல்லைனா பக்கத்து வீட்டு அண்ணாவோட மெயில் ஐடியோ அக்காவோட மெயில் ஐடியோ கொடுக்காதீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட மெயில் ஐடி இல்லை அப்படின்னா ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அந்த மெயில் ஐடியை கொடுங்க. அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டையும் என்ன செஞ்சிடாதுங்க அப்படின்னா மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வைங்க. அடுத்து பொதுவாக கம்ப்யூட்டர் சென்டரில் நடக்கக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணாதீங்க. நமக்கு கிட்டத்தட்ட 25 டேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு அப்ளை பண்ணணும்னு கிடையாது, பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சென்டரில் பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம மாணவர்களும் வந்து கேட்டு வாங்குறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ நீங்கள் மறந்துடாமல் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஐடி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்கிக்கணும். ரெண்டாவது, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தள்ளி போகாதீங்க. கிட்ட இருந்து கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்களா, மார்க்கெல்லாம் கரெக்டாக போடுறாங்களா, இனிஷியல் கரெக்டாக போடுறாங்களா, நேம் கரெக்டாக போடுறாங்களா, ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் கரெக்டாக போடுறாங்களா, சர்டிஃபிகேட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கிட்ட இருந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். அடுத்து அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக செராக்ஸ் எடுத்து வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்ளிகேஷனை செராக்ஸ் வாங்கிக்கிட்டு வாங்க. அதுக்கு பின்னாடியே அப்ளிகேஷனோட நம்பரை எழுதி தர சொல்லுங்கள். அண்ட் பாஸ்வேர்டு அண்டு ஐடியையும் என்ன செய்ய சொல்லுங்கள் அப்படின்னா எழுதி தர சொல்லுங்கள். ஸோ இது பொதுவாக கம்ப்யூட்டர் சென்டரில் நடக்கக்கூடிய மிஸ்டேக். போன வருஷம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நிறைய சஃபர் ஆனாங்க. நீங்கள் இந்த வருஷம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்தில் சஃபர் ஆகக்கூடாது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே இதெல்லாம் உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக இந்த
கவுன்சிலிங் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கடந்து போயிடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.